ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை ஆகஸ்ட் 15 2025 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை ஆகஸ்ட் 15 2025 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு 3000 ரூபாய் செலுத்தி இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை ஆக்டிவேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் பிளே ஸ்டோரில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷனான ராஜ்மார்க் யாத்ரா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஆனுவல் பாஸ் அப்படின்னு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஆனுவல் பாஸினுடைய வேலிடிட்டியை இதில் கொடுத்துருப்பாங்க. டோல் கிராசிங் 200, அதாவது 200 முறை டோல் பிளாசாவை இந்த ஆனுவல் பாஸை பயன்படுத்தி நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயை நீங்கள் ஆன்லைனில் செலுத்தணும். இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ரெடி டு கெட் ஸ்டார்டட். இந்த ஆனுவல் பாஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. யுவர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களுடைய வாகனத்துக்கு நீங்கள் ஃபாஸ்டாக் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டாக் பாசிட்டிவ் பேலன்ஸில் இருக்கணும். கூடவே வெஹிக்கிள் மஸ்ட் பி எ கிளாஸ் ஆஃப் கார், ஜீப், வேன், அதாவது நான் கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதில் கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். 3 ஸ்டேஜில் இந்த ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, ரெண்டாவதா ஓடிபி வெரிஃபிகேஷன், மூன்றாவதா பேமெண்ட். எலிஜிபிலிட்டியில் உங்களுடைய கார் அல்லது ஜீப் அல்லது வேனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் பாஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். யுவர் வெஹிக்கிள் இஸ் எலிஜிபிள், அதாவது உங்களுடைய வாகனம் நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த வாகனம் இந்த ஆனுவல் பாஸுக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிற டேட்டாவை இதில் கொடுத்துருவாங்க. வெஹிக்கிளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த வெஹிக்கிளுடைய கிளாஸ், கூடவே அந்த வாகனத்துக்கு நீங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேகினுடைய ஸ்டேட்டஸ், எந்த பேங்க் மூலமாக இந்த ஃபாஸ்டாக் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த பேங்கினுடைய நேம், ஃபாஸ்டாக் ஐடியும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் இந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த மொபைல் நம்பரை இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்துனீங்களோ அந்த மொபைல் நம்பரே இதில் கொடுத்துருப்பாங்க ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அடுத்து இதில் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரிவ்யூ த டீடைல்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பேமெண்ட் டு புக் யுவர் பாஸ். ஃபாஸ்டாகினுடைய டீடைல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வாகனத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த டேட்டில் இந்த டேகை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த டேட், ஸ்டேட்டஸில் பெண்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். டோட்டல் பேயபிள் ஃபீ 3000, அதாவது 3000 ரூபாயை நீங்கள் கட்டணமாக செலுத்தணும். அடுத்து இதில் ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேக், அதாவது உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் எந்த ஃபாஸ்டாகை பயன்படுத்துனீங்களோ அந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸாக ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் அடுத்த ஒரு வருடத்திற்கோ இல்லை அல்லது 200 டோல் கிராசிங்க்கோ இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.